இந்த நாடகத்தில் நீ யாரும் பேர் என்ன சொல்லு ஓட்டு போட்டியா நீங்க போக மாட்டேன்னு பிடிச்சி நேரம் சரியில்லை ஒரே வரும்போது ஒரே பொழப்பாய் போச்சா அது அதனால வந்து இப்ப குழந்தைக்காரன் விட்டு வச்சுக்கிறேன் ஐயா யாரு சொல்லு ஓட்டு போட்டியா பிரம்மதேவன் என் தாய் கலைவாணி தந்தை அப்படியா
என் தந்தை அறிமுகம் கொண்ட பிரபதேவன் ஒரு தேவருக்கு மகனாக பிறந்த நீங்க நீங்க ஒரு நாடால கூட இளவரசனா இருக்க வேண்டிய நீங்க நெத்தியில ராமம், கையெல்லாம் பட்டை, கையெல்லாம் உத்தராஜ கொட்டை, கழுத்துல உத்தராஜ கொட்டை, கையில கஞ்சனா கட்டை, காலு சந்தில எதுக்கு உதவாத 2 கொட்டை. எதுக்குமே உதவாதா? அதுதான் பிடிக்குது. கடை போட்டுக்குது. தெய்வத்துக்கு மகனாக பிறந்து இதுபடி சடமுடி சன்னியாசி காரணம் என்ன ஏன் என்று கேட்கிறாய்? அதை சொல்றதாக இருந்தா என்னுடைய மனமே பட்டார் பட்டார் என்று துள்ளும். அப்படி பாதத்தை பணிந்த பிறகு நான் உடனடியாக இழுத்து நீராடி நான் பாடசாலை செல்வேன். நான் முன்ன அப்படி சொல்ல கொடுத்தா கூட திருப்பி கேட்க மாட்டேன். கொண்டு வந்தவனுங்க அப்படி இருக்க ஒரு நாள் தினம் காலையில எழுந்த உடனே என் தந்தையாருடைய பாதை பழிவதற்கு நான் நந்தவனை சென்றேன். அப்படி சென்ற இடத்துல என்னோடு சேர்ந்த பாதவனை சேர்ந்து சின்ன சிறு வயது அல்லவா நாங்கள் ஒன்று கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது என் அப்பா என்ன செய்தா, மகன் போனவன் காணவில்லையே என்று ஞானத்தால் பார்த்தார். உங்க அப்பனுக்கு ஞானம். எங்க அப்பாவுக்கு ஞானக்கென்றா அப்படி
நாடத்தால் பார்த்து மகனாகப்பட்ட நாரத கண்மணி அது பாடல் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எங்க அப்பா தெரிந்து விட்டார். அப்படி தெரிந்த உடனே நான் விளையாடி விட்டு அந்த சாய் வேலையிலே நான் அரவிந்த் திரும்பினேன். அப்பா அப்பா பிரபஞ்சத்திலே வந்தவன பிறந்தவன பூக்காலம் சொல்லக்கூடிய எங்குமே பூ பூக்கல. ஆமா, பூ பூக்கல, பூ பூக்கவில்லை, மலர்கள் மலரவில்லை. ஆமா, அப்படி ஒரு பொய்யான வார்த்தை பேசினேன். பொய்யான வார்த்தை பேச முடியாது. அப்பா என்ன செய்தார்? நாளைக்கால் பார்த்து மகனாகப்பட்ட சிறு வயதிலே பொய்யான வார்த்தை பேசிவிட்டாயே, இன்று முதல் நீ பொய்யனாக போ அப்படின்னு எங்க தந்தை சாபம் கொடுத்து விட்டார். நீ பீகாட்டுக்கு போ. ஒரு பொய்ய பேசி ஒரு கழகத்தை செய்யாத விட்டால் உயிர் போய்விடும் என்று சாபம் கொடுத்து விட்டார். சரி, எப்படி? ஆமா, முதுமை மூட்டை சுமக்க வேண்டும், வயிறுல உப்ப வேண்டும், கால்ல தூள் மேல வேண்டும் வேண்டும், தலைவ ஆயிரம் சுத்தம் வைக்க வேண்டும். அப்படி இருந்து எங்க அப்பா சாப்பிட்டு எங்க அப்பா சாப்பிட்டு கொடுத்தார். ஆமாப்பா, அப்படி சாபத்தை பெற்று அழுது கண்ணு சிந்தனையாக நான் எங்க சென்றேன்? உடனடியாக வெள்ளி சென்றேன். அப்படி வெள்ளிங்கிரி சென்று என் தாத்தராகி சிவபெருமானத்தில் அழுதிலே புதுமையை சொன்னேன். தாத்தா என்ன செய்தார்? உலகம் எல்லாம் பொடிய வந்து சுங்கானுக்கு நெருப்பு போட்டு கப்பு கப்புன்னு இழுக்கிறாரா. அப்படி மத்தல இழுக்கிற அப்படி. ஆமா, அப்படி இழுத்து கொண்டு அண்ணே இது என்ன அகிலாது, எனக்கு குரல் கொடுக்கப்பட்டுதான் தெரியும், ஆக்க அழிக்க யாருக்கும் தெரியாது என்று மறுத்து விட்டார். என்ன செய்தேன்? உடனடியாக அழுது கண்ணு சிந்தனையாக நான் எங்க சென்றேன்? ஐயோ, வைகுண்டம் சென்றேன். வைகுண்டம் சென்று என் தாத்தனிடத்தில் சொன்னேன், தாத்தா இதோ ஆமா இதோ நான் சற்று சாபத்திலிருந்து உயிர் பிழைக்க வழியை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் என்ன செய்தார்? ஐயா, தேவர்கள் கொடுத்த சாபத்தை அழிக்க யாராலுமே இயலாது, அதனால் உயிர் பிழைக்க வழியை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி என் தந்தை எப்படி சாபம் விட்டார்? ஒரு நாள் தினம் ஒரு கலகத்தை செய்து கலகத்தை உண்டு செய்யாத விட்டால் உயிர் போய் சொன்னார். அதனால உன்னால் முடிந்த வரைக்கும் கலகத்தை செய். அப்படி உனக்கு கலகம் கிடைக்கவில்லை என்றால் இதோ என் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை தருகிறேன், அதை அணிந்து கொள். அந்த உனக்கு கலகம் கிடைக்காது விட்டால் அந்த துளசி மாலை எடுத்தால் கலகம் கிடைத்து விடும் சொன்னார். அதனால முதலாக கருத்தை பெற்று நான் வெள்ளிகிரி சென்றேன். வெள்ளிகிரி சென்று என் தாத்தனாகி சிவபெருமானுக்கும் என் பாட்டியாகிய பார்வதிக்கும் கழகத்தை உண்டு செய்தேன். வேதவனுக்கும் விக்கிரமும் கலவுடைய கழகத்தை சொன்னால் இத்தனை நாள் போராது. என்ன எதுக்கு வந்த? ஐயோ, எங்கேயுமே கழகம் வேடா, கழகம் நீர் பயணம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? கழகம் இதை பொடி இருக்கு. நான் கல் முடிக்கிறது தேவர் பிண்டம். என்னது தேவர் பிண்டம்? நீ எந்த புண்டையா இருக்க? தேவர் பிண்டம் கல்லெல்லாம் இருக்கிறதில்ல. சரி, இந்த கல்ல கையில பிடிச்சிக்க. யாரு ஒரு ஆம்பளை பச்சைங்க மணந்து படுத்துக்கிறாங்களோ அங்க புடுக்க மேல கழகம் தானா வந்துடும். அட பைத்தியக்காரா, நான் செய்யக்கூடிய கழகம் நாரதனுடைய கழகம் நன்மையை முடி வேண்டும். ஓ, நாரதன் கழகம் கல்லால் அடிக்க கூடாது, சொல்லால் அடிக்கணும். ஆமா, அப்படி இருந்தாலும் என் தாத்தா நினைத்து பூச்சித்தால் கழகம். ஓ நமோ நாராயணா. என்ன வந்து கழகம் இருக்கும் இடம் வந்து விட்டன. ஏனென்றால் கல்லுகுமலை ஆலக்குடி நிகழ்நகரி ஆலக்குடி நிகழ்நகரி ஆலக்குடி எரிகின்ற அசூரன் தானியங்கிற மன்னனை கொண்டு தேவரை சிறுமணிக்கலாம் என்று போய் கொண்டிருக்கிறான். அச்சமயத்துல அண்ணவரத்துல கழகத்தை உண்டு செய்ய வேண்டும். அதனால போவோமா? சாப்பிடுறேன். நான் பாக்க